இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்க உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். வேதத்தில் அநேக விசுவாச வீரர்கள் வேதத்தில் இருக்கிறார்கள். அநேக விசுவாச வீரர்களை வேதத்தின் மூலமாய் நாம் பார்க்க முடியும். அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தின் மூலமாய் பல காரியங்களை ஜெயித்தார்கள். தங்களுடைய வாழ்க்கையும் விசுவாசத்தின் மூலமாய் நடத்தினார்கள். அப்படி விசுவாசத்தினாலே நடத்தப்பட்ட, விசுவாசத்தின் மூலமாய் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்ட ஒரு 7 பேரை தொடர்ச்சியாக நாம் பார்க்க போகிறோம். இந்த நாளில் முதலாவது ஆபிரகாம் என்கிற தேவ மனிதனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த ஆபிரகாம் என்கிற தேவ மனிதனை நமக்கு தெரியும், ஆண்டவர் ஊர் என்கிறதான கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து ஆண்டவர் அழைத்து வருகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதன் 1 முதல் 4 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதன் 1 முதல் 4 வரைக்கும் நாம் வாசிக்கும் போது, கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். ஆண்டவருடைய வார்த்தையின்படி, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆபிராம் தன்னுடைய இனத்தையும் தன்னுடைய தகப்பனுடைய வீட்டையும் விட்டு ஆண்டவர் காட்டுகிற தேசத்திற்கு அவர் புறப்பட்டு போகிறார். புறப்பட்டு போவதற்கு முன்பதாக ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், நான் காண்பிக்கும் தேசத்திற்கு நீ போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இந்த வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் ஆபிராம் என்கிற தேவ மனிதன் கொடுத்து ஆண்டவர் அழைத்து அனுப்புகிறார். இவர் புறப்பட்டு போய் விடுகிறார். பல இடங்களுக்கு அவர் சுற்றி திரிகிறார். இங்கே ஆண்டவர் அவருக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார், உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் பெருகவே பெருக பண்ணுவேன். ஆனாலும் அப்படி சொல்லுகிறதான சமயத்திலே அவருக்கு குமாரனோ குமாரத்திகளோ இல்லை. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் 6ஆம் வசனத்தை என வாசித்தோம் என்று சொன்னால், அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். 75 வயசுல சொல்றார், உன் சந்ததி எப்படி இருக்குமா, வானத்து நட்சத்திரங்களை போல இருக்குமா. அதை எண்ண கூடுமானால் உன்னுடைய சந்ததி எண்ண கூடும், அந்த அளவுக்கு உன்னுடைய சந்ததி பெருகும் என்று சொல்லுகிறார். ஆனால் சொல்லும்போது ஆபிரகாமுக்கு குமாரனோ குமாரத்திகளோ இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் இங்கே ஆபிரகாம் அவரை விசுவாசிக்கிறார். கர்த்தர் சொன்னார், அவர் செய்வார். ஆண்டவர் சொன்னார், அவர் செய்வார். இங்கே கிட்டத்தட்ட ஆபிரகாமுக்கு 99 வயதாகிறது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு என்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு சொல்லிட்டுங்க சொல்றாரு. 5ஆம் வசனத்துல 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினதினால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடினால் உன் பேர் இனிமேல் ஆபிரகாம் எனப்படும். அரவசன சொல்றார், உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னில ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். இங்க வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் ஆபிரகாமுக்கு. சொன்ன ஆண்டவர் இங்கே அதை செய்து நிறைவேற்றுகிறார். சொன்ன ஆண்டவர் இங்கே அதை செய்து நிறைவேற்றுகிறார்.
ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்திற்கு நாம் வருவோம் என்று சொன்னால், இங்கே கர்த்தர் 1ஆம் வசனம் வாசித்து 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராளின் பேர் கட்டாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ஆபிராம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். எப்போ கிட்டத்தட்ட 100 வயசுல 25 வருஷம் காத்திருக்கிறாரு. 100 வயசுல ஆண்டவர் ஒரு குமாரனை கொடுக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர் உண்மை உள்ளவராயிருந்தார். ஒரு குமாரனை ஆண்டவர் கொடுக்கிறார். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் ஒரு குமாரனை பெற்றுக் கொள்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனா 22ஆம் வசனத்துக்கு நீங்க வருவீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட பேச சொல்றாரு. 2ஆம் வசனத்தை 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு வருவோம்னா, அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாக ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போ. அங்கே நான் குறிக்கும் மலை ஒன்றில் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆண்டவர் கூப்பிடுறாரு, நீ மோரியா தேசத்துக்கு போன்னு சொல்லி. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் அப்படியே கீழ்ப்படிந்து அவன் மோரியா தேசத்திற்கு அவன் புறப்பட்டு போகிறதை நாம் பார்க்க முடியும். அங்கே போய் ஈசாக்கை கட்டி பலிபீடத்தின் மேல் கட்டி பலியிடும்படியாக கத்தி எடுக்கிறான். அப்பொழுது சொல்கிறார், பிள்ளையண்டன் மேல் கை போடாதே, அதை கொன்னுடாத, ஒரு ஆடு இருக்கு, அதை பலியிடு. பின்புதான் ஒரு ஆடை பலியிடுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆபிராம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது இதோ புண்ணாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கிடாவை கண்டான். அப்பொழுது ஆபிராம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். விசுவாசம், இந்த விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தினார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் விசுவாசம் இருக்கிறதா? ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்கிறதா? விசுவாசிக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும். விசுவாசிக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில போராட்டங்கள் வரும். விசுவாசிக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில நெருக்கங்கள் வரும், பாடுகள் வரும். செய்யாத ஒரு தவறை நீங்கள் செய்ததாக சொல்லுவார்கள், செய்யாத ஒன்றை செய்ததாக சொல்லுவாங்க. அப்படி நீங்க செய்திருக்கவே மாட்டீங்க, ஆனா சொல்லுவாங்க இவர் இந்த காரியத்தை செய்துட்டாரு, இவர் இந்த காரியத்தை செய்துட்டாரு. உங்களுக்கு தப்பெண்ணம் இருக்காது, ஆனா சொல்றவங்களுக்குள்ள அந்த எண்ணம் இருக்கும். அவங்க சொல்லுவாங்க இப்படி ஒரு காரியம் செய்துட்டாருன்னு. ஆனா உங்களுக்கு ஆண்டவருக்கு தெரியும் நீங்க உண்மையாய் நடக்கிறது. அதுக்கு எல்லாரும் ஆதரவாய் பேசக்கூடியவர்கள் பெருகுவார்கள். நிறைய பேர் ஆதரவாக பேசுவாங்க. ஆனா கர்த்தர் உங்களோடு இருந்தால், நீங்கள் அவளை விசுவாசித்தீர்களானால், உங்க மேல பொய்யான குற்றச்சாட்டுகள் வரும்போது, உங்க மேல தவறான குற்றச்சாட்டுகளை வைக்கும் போது, செய்யாத ஒன்றை செய்ததாக சொல்லும் போது, அது பெரிய பாவமாக எண்ணி பேசும்போது, நீங்க செய்திருக்கவே மாட்டீங்க, ஆனால் அது பெரிய பாவமாக எண்ணி பேசுவாங்க. ஆனா கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் அவர் அற்புதம் செய்வார். விசுவாசிக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் அதிசயம் செய்வார். அவர் அதிசயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் செய்து நிறைவேற்றுவார். ஆபிரகாமுக்கு செய்தது போல, ஆபிரகாமுக்கு குமாரனை கொடுத்தது போல உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதம் செய்வார். நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கும். நான் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காய்மை நாங்கள் நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நீர் அற்புதம் செய்தீர். அவனுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினீர். எங்களுடைய வாழ்க்கையில் நீர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், பாடுகள், கலக்கங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மாறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் அதிகாரம் உள்ள நாமத்தில் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள், பாடுகள் வெளியேறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் அவர்களை அதிலிருந்து வெளியே கொண்டு வருவீராக என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்ப்ப தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அடைப்பட்ட கற்பங்கள் எல்லாம் திறக்கப்படுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். ஆபிரகாமுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர், சாராளை கட்டாட்சித்த ஆண்டவர், ஆண்டவரே, கற்பத்தின் கனிக்காக யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கற்ப தடைகள் எல்லாம் விலகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கற்பத்தின் கனியை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக என்று நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி ஆசீர்வதிக்க போகிறபடி நான் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். மகிமை மகிமை